யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறலன்னா அவங்கள கொல்லுகிற மதம், தீவிரவாதிகளுடைய மதம், எங்கேயோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர கடவுள் வணங்கக்கூடிய ஒரு மதம், பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காத ஒரு மதம், இதை பத்தி நான் எதுக்கு தேடணும் என்று சொல்லி கிளம்பி விட்டார். பொதுவாக இஸ்லாத்தை பற்றி மேற்குலகம் இதைத்தான் கட்டமைத்து வைத்திருக்கிறது. அதை உடைத்துக் கொண்டுதான் யூஷா எவன்ஸ் போன்றவர்களே இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதுதான் மிக மிக கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம். நான் எந்த நபிமார்களை பழைய ஏற்பாட்டில் கெட்டவர்களாக பார்த்தேனோ அந்த நபிமார்களை மிக தூய்மையானவர்களாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நபிமார்களை பற்றி மிக துல்லியமாக குர்ஆன் பேசுகிறது. அவர்கள்தான் நம்முடைய ரோல் மாடல்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்கிறது. பார்க்கும் போதே பூரித்து போய்விட்டேன். இப்படிப்பட்ட நபிமார்களை பற்றி நான் தவறாக நினைத்து விட்டேனே. அழுதேன் அழுதேன் அழுதேன், அழுது கொண்டே இருந்தேன். அடுத்த நாளே பள்ளி வாயிலை தேடி போனேன். பள்ளி வாயில் மூடப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை திறப்பார்கள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை பள்ளி வாயிலுக்கு போனவர் நேராக நான் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாமிய மார்க்கத்திற்கே நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை கற்று அறிந்து விரும்பி ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பிலான ஒரு தொடர் உரையை நம்ம பார்த்து வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரபலங்கள் எப்படி இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தார்கள் என்கிற வரலாறு தான் நம்மால் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இஸ்லாத்தை அணுகியவர், இஸ்லாத்தை தேடியவர், பல நாட்கள் இஸ்லாத்தை தேடி இறுதியிலே அவர் விரும்பிய மகிழ்ச்சியை அடைந்து கொண்டவர். எந்த அளவுக்கு இஸ்லாம் பற்றிய தேடல்களும் செயல்பாடுகளும் அவர் அளவில் இருந்தது என்று சொன்னால், உலகத்தில் எதுவெல்லாம் மதமாக பார்க்கப்படுகிறதோ அந்த மதங்களுடைய புத்தகங்களை எல்லாம் தேடி படித்திருந்தார். இன்றைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், மேற்கு நாடுகளுடைய பல்கலைக்கழகங்களிலேயே உரையாற்றுவதற்கு விரும்பி அழைக்கப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அவர்தான் சகோதரர் யூஷா எவன்ஸ் அவர்கள். யூஷாவை பற்றிய வரலாற்றை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இவரை பொறுத்தவரையில் சிறு வயதிலேயே இவருடைய தாயார் இவரை விட்டு பிரிந்து விட்டார். தகப்பனாரும் பாட்டி பாட்டனோடு தான் இவருடைய வாழ்க்கை கழிகிறது. தகப்பனாருக்கு 2 ஷிஃப்ட் வேலைங்கிறதுனால, நைட் அண்ட் டே வேலைங்கிறதுனால பெரும்பாலும் பிள்ளையோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு குறைவாக இருந்தது. இவருடைய பாட்டி பாட்டனிடத்தில் தான் இவருடைய வாழ்க்கை கழிந்திருந்தது. இந்த நிலையில் இவருடைய ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. கிறித்தவ மதத்தோடு தொடர்புடையவர். தன்னுடைய 13 வயதுகளுக்கு பிறகு கிறித்தவ மதத்தினுடைய சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய இளைஞர் படைகளோடு இணைந்து சமூக செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் தான் யூஷா எவன்ஸ் அவர்கள். ஒருமுறை தனக்கு 15 வயதுகளை தொடுகிற போது தன்னுடைய நண்பன் 17 வயதுடையவனாக இருக்கிறான். அவன் ஒரு கற்கை நெறியை தேர்வு செய்கிறான். பாப் ஜான்ஸ் யூனிவர்சிட்டியில புத்தகங்களை ஆய்வு செய்கிற ஒரு கற்கை நெறியாக அந்த நெறி இருக்கிறது. எனவே அதிலே சென்று அவன் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் யார் எழுதினார், எங்கிருந்து கொண்டு வரப்பட்ட தகவல்கள், இதனுடைய தகவல்கள் சரியா பிழையா, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கிற ஆய்வுகளில் தான் அந்த மாணவன் ஈடுபடுகிறான். அவன் இவருடைய நண்பராக இருக்கிறான். இந்த நிலையில தன்னுடைய நண்பர் யூஷா எவன்ஸ் என்ன கேட்கிறாருன்னா, நீ எப்பயாவது பைபிளை படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது இவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, பைபிளை படிச்சிருக்கியாவா? டெய்லி அதைத்தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் என்ன பண்றோம், நம்முடைய ஆலயங்களுக்கு போனால் அதைத்தானேப்பா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதை கேட்கல, நான் கேட்பது ஒரு முறையாவது முழுமையாக பைபிளை நீ படித்திருக்கிறாயா என்று கேட்கும்போது, யாருமே அதை படிக்க மாட்டாங்களே, அப்பப்ப நம்ம சர்ச்சுக்கு போகும்போது படிச்சுக்கிருவோம், எப்பயாவது தேவை வந்தா படிச்சுக்கிருவோம், முழுமையாக படிச்சவங்கன்னு பெரும்பாலுமே யாருமே இருக்க மாட்டாங்களேப்பான்னு சொல்லி 2 பேரும் சம்பாஷணை செய்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவருடைய நண்பர் என்ன சொல்றாருன்னா, பைபிளை கடவுளுடைய வார்த்தை என்று நாம் நம்புகிறோம் என்றால் அதை ஒரு முறையாவது நாம முழுமையாக படிக்க கூடாதா? கடவுள்கிட்ட இருந்து தானே வந்திருக்குது, படிச்சு பார்த்தா என்னப்பா தப்புன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வி எனக்குள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான கேள்வியாக எழுந்தது. உண்மைதான், நான் கடவுளுடைய வார்த்தை என்று நம்பக்கூடிய என்னுடைய வேதத்தை ஏன் நான் முழுமையாக படிக்க கூடாது என்று நினைத்து அதனை படிப்பதற்கு
ஆரம்பித்தேன். அதை படிக்கும் போதுதான் எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் உண்டாகிச்சு என்கிறார் யூஷா எவன்ஸ் அவர்கள். எதற்காக அவர் சொல்றாருன்னா, முதல்ல அவர் பைபிளுடைய பழைய ஏற்பாடுகளை தான் படிக்கிறார். படிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட எண்ணம் என்னன்னா, நம்ம நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பல நபிமார்களை பற்றி அவர்கள் சிறந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் என்று நமக்குள் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம வேதத்தை எடுத்து நம்ம படிக்கிற போது அவர்களை பற்றிய பல தவறான செய்திகள் இருக்கிறது. மது அருந்தினார்கள் என்கிற செய்திகள் இருக்கிறது, பிழைகள் செய்தார்கள் என்ற செய்திகள் இருக்கிறது. எனவே நாம் யாரை ரோல் மாடலாக எடுத்திருக்கிறோமோ அவர்கள் பிழை செய்திருக்கிறார்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதிலே எது சரி என்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் அவருக்குள் எழுந்து விட்டது. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நபிமார்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற பல தவறான செய்திகளை இந்த இடத்தில் நான் சொல்ல முடியாது என்று தவிர்த்து கொள்கிறார். அந்த அளவுக்கு உண்டான செய்திகளை எல்லாம் நான் பழைய ஏற்பாட்டில் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டேன். அப்பதான் என்ன பண்றாருன்னா, நம்ம இதுக்குரிய பதில தேடணுமே. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது, நமக்கு படிச்சு தந்தது, நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நபிமார்களை பத்தி நல்ல நல்ல கருத்துக்கள். ஆனா உள்ள போய் பார்க்கும்போது எல்லாமே மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு நான் பாஸ்டரை தேடி போனேன். போய் சர்ச்சில் கேள்வி கேட்டேன். ஏன் நம்ம எங்களுக்கு நீங்க சொல்லும் போது அவங்க நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்றீங்க, ஆனா உள்ள புரட்டி பார்த்தா எல்லாம் கெட்ட கெட்ட தகவலா இருக்குது, அவங்க தவறான வழியில் நடந்தவர்களாக தெரிகிறார்களே, அவர்களை எப்படி நான் ரோல் மாடலாக எடுப்பது என்று கேட்கும்போது, ஒரு கேள்வி இப்படி உலகத்தில் எழுப்பப்பட்டால் அந்த கேள்விக்கு பாரம்பரியமாக என்ன பதிலை சொல்லுவார்களோ அந்த பதிலை தான் எனக்கும் சொன்னார்கள் என்று சொல்கிறார் யூஷா எவன்ஸ். நான் போய் கேள்வியை கேட்கும்போது, இது நம்பிக்கை சார்ந்தது, அறிவியல் சார்ந்தது அல்ல. எனவே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல எது சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே நீங்கள் நம்ப வேண்டுமே தவிர அதிலே தர்க்கம் புரியாதீர்கள், அதிலே கேள்வி எழுப்பாதீர்கள், இருப்பதை இருப்பதை போன்று நம்புங்கள் என்று சொன்னார். அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை மேலும் அதிகரித்தது என்கிறார் யூஷா எவன்ஸ் அவர்கள். என்னடா இது, நமக்கு டவுட் வருது, அதுக்கு போய் கேள்வி கேட்டா நம்பிக்கை அப்படித்தான் நம்புனா, நம்பிக்கை தவறானதாக இருந்தா அதையும் நான் நம்பணுமா என்ற மாதிரி யோசிச்சு கொண்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் என்ன சொல்றாருன்னா, ஓகே நீ பழைய ஏற்பாடு தானே படிச்ச, புதிய ஏற்பாட்டை படிச்சு பார்த்துரு, அதுல தானே ஜீசஸ் பத்தி நிறைய சொல்லப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய ஜீசஸ் பற்றி பேசக்கூடிய அந்த பகுதிகளை நீ படிச்சு பாரு, அப்ப இன்னொரு தெளிவு கிடைக்கலாம் இல்லையா என்று சொல்லி நண்பர் மீண்டும் இவரை தூண்டி விடுகிறார். தூண்டி விட்டதோடு இவர் என்ன பார்க்கிறார்னா, புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டை நான் எடுத்து படிக்கும் போது எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், பலசை விட இதுல தான் ஆச்சரியமே கூடுதலா இருந்தது அப்படிங்கிறார். ஏன் அது ஆச்சரியம் என்று சொல்றாருன்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மேத்யூ, மார்க், லூக்கா, ஜோன் போன்ற நூல்களை எல்லாம் யார் எழுதினார்கள் என்பதே தெரியவில்லை. அதுல பாட்டாக இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றார். மேத்யூவை பத்தி இருக்கும், ஜோனை பத்தி இருக்கும், மார்க்கை பத்தி இருக்கும், லூக்காவை பத்தி இருக்கும். இந்த பகுதிகளை எல்லாம் எழுதியவர் யார் என்றே இல்லை. எனக்கு குழப்பத்துக்கு மேல் குழப்பமாகி விட்டது. எவரோ சொன்ன ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம கடவுள் கொள்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா என்று நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் கடவுளுடைய குழந்தை, அவர் 3 பேரில் ஒருவர் என்றெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு அப்படித்தான் சர்ச்சுகளில் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா பைபிளை நாம் புரட்டி பார்க்கும்போது அப்படியெல்லாம் அதுல இல்ல. ஆச்சரியமாக இருந்தது, எந்த இடத்துலயுமே ஜீசஸ் அப்படி சொல்லல அப்படின்னு இன்னும் அவர் என்ன பண்றாருன்னா, குழப்பத்துக்கு மேல குழப்பத்தை சந்திக்கிறார். மறுபடியும் போறாரு. அதே பாஸ்டர்ட்ட போய், நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில சொன்னீங்க, இப்ப நான் புதிய ஏற்பாட்டை படிச்சேன், புதிய ஏற்பாட்டை படிச்சு பார்க்கும்போது ஜீசஸ் கடவுளுடைய குமாரர்னு நீங்க எனக்கு சொல்லி தந்தீங்க, ஆனா அப்படி எந்த தகவலுமே அதுல இல்லையே, அதுல பார்க்கும்போது அப்படி எங்கேயுமே ஜீசஸ் சொல்லலையே என்று கேட்கும்போது அதற்கும் அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்ப்பா, இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், எதை சொல்றோமோ அதை நம்பிக்கிட்டு போ, அதுல கேள்வி கேட்காத, தர்க்கம் பண்ணாத என்று சொல்லி அவர் அதே பதிலை சொல்லுகிறார். இந்த நேரத்தில் தான் யூஷா எவன்ஸ் அவங்களுடைய நண்பர் என்ன பண்றாருன்னா, உன்னை நான் இது சம்பந்தமான அறிவுள்ள ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு படித்த ஆள்கிட்ட அவரை கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போனா இதே கேள்வி அவர் கேட்கும்போது அவரும் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, காலாகாலமாக மக்கள் இதை நம்பி வருகிறார்கள். இது காலத்திற்கு காலம் பல பேரால் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கையால் தான் இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது தவிர இது ஒரு பெர்ஃபெக்ட் புக்கு கிடையாது. இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டா போதுமானது என்று சொல்லி அவர் அதுக்குரிய நியாயமான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. அப்பதான் அவர் என்ன யோசிக்கிறார்னா, என்னது கடவுள் நமக்கு ஒரு வழிகாட்டின்னு தந்து விட்டு அதை பயன்படுத்தாதன்னு சொல்லுவானா, இதுதான் உங்களுடைய வேதம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி யோசிக்காத என்று கடவுள் சொல்லுவார் என்றால் அந்த கடவுள் எதற்கு என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். குழப்பத்திற்கு மேல் குழப்பமாகிறது. எதை பற்றி கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. சிந்திக்காதீங்க, அப்படியே ஏற்றுக்கிட்டு போங்கிற பதில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. நியாயமா என்பதுதான் அவருக்குள் ஏற்பட்ட முதன்மை குழப்பமாக இருக்கிறது. அவர் ஒரு உதாரணம் சொல்றார். என்னன்னா, 1982 வாங்கின ஒரு காரு, அந்த காரை ஒருத்தர் கொண்டு வந்து காட்டி இதுதான் மெர்சிடிஸ் பென்ஸுங்கிறாரு.
இது மெர்சிடிஸ் பென்ஸ் இல்லையே என்று சொல்லும்போது, நீங்கள் பென்ஸாக நினைத்தால் அதுதான் பென்ஸ் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னால் அது புத்திசாலித்தனமான்னு கேட்கிறார். நீங்க அதை நம்புங்க. பென்ஸ்னு சொன்னா பென்ஸ்னு நம்புங்க. அதை மாருதிண்டா மாருதின்னு நம்புங்க. அதை வேற ஒரு கார்னு சொன்னோம்னா அந்த கார்னு நம்புங்க என்று சொன்னால் ஒரு புத்திசாலி அதை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கிறார் யூஷா எவன்ஸ். இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, நான் கிறிஸ்தவத்தை விட்டு மொத்தமாக வெளியேறிவிட்டேன், மதமே தேவையில்லை, மொத்தமாக வெளியே வந்துட்டு என்ன பண்றாருன்னா பல மதங்களையும் தேடி அலைகிறார். யூதத்தை படிக்கிறார், பௌத்தத்தை படிக்கிறார், பல வேத புத்தகங்களையும் தேடி தேடி படிக்கிறார். ஒரு மதத்தை சேர்ந்தவரை கண்டால் அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்கள் மதத்தை பற்றி சொல்லுங்கள் என்பதல்ல. உங்க மதத்தை பத்தி எதுவுமே எனக்கு சொல்லாதீங்க, உங்க மதத்தில் இருக்கிற வேத புத்தகம் ஏதாவது இருந்தா அதை தாங்க நான் படிச்சுக்கிறேன், நீங்க விளக்கம் சொல்ல வர வேணாம் என்கிறதை ஒரு கொள்கையாகவே அவர் வைத்துக் கொண்டு பல வேதங்களை பற்றிய புத்தகங்களையும் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் படிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய புத்தகங்களை படிச்சேன், நிறைய மதங்களுடைய கருத்துக்களை எல்லாம் படிச்சேன், எல்லா மதங்களும் கடவுள்கள் தொடர்பாக பல அழகான கருத்துக்களை சொல்கிறார்கள், ஆனால் எதுவுமே சிந்தனைக்கு ஒத்துப்போகவில்லை, எதுவுமே மூளை ஒத்துக்கொள்ளுகிற விதமாக இல்லை. எல்லாத்தையுமே பார்த்தேன், இஸ்லாத்தை பத்தி நான் பார்க்கல. இஸ்லாத்தை பத்தி பார்க்காததுக்கான காரணம் என்னன்னா, அது ஒரு சின்ன மதம், ஏதோ அரபிகளுடைய மதமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே மதத்தை பத்தியே தேடலப்பான்னு சொல்லி 17 வயதாகும் போது மதங்களை பற்றிய தேடல்களை முற்றுமுழுதாக நிறுத்திவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. பப்புகளுக்கு போறேன், சாராயம் குடிக்கிறேன், பசங்களோட சுத்துறேன். என்னுடைய காலம் இப்படியே கழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து யூஷா எவன்ஸ் தப்புறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வயோதிகர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் ஒன்ன வச்சு ஏதோ சாதிக்க நினைக்கிறாருப்பா, ஏதோ செய்ய நினைக்கிறாரு, அதனால கூட நீ உயிர் தப்பிக்கலாம்ங்கிறாரு. உடனே அதை யோசிச்சுக்கிட்டு ஏதோ இருக்குதுன்னு போயிட்டாரு. அதே மாதிரி பிற்பட்ட நாட்களில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம், அதிலும் அவர் தப்புகிறார். அப்பொழுது அவருடைய பாட்டி அதே பதிலை சொல்லுகிறார், இறைவன் ஏதோ ஒன்ன பாதுகாக்கிறானா, ஏதோ நலவு நடக்க போகுது போல அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பேரும் சொன்னதையும் நான் யோசிச்சேன், ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேலும் சில புத்தக வாசிப்புக்காக லைப்ரரிக்கு போய் ஒரு நாள் புத்தகத்தை ஒன்றை எடுத்து படிக்கும் போது இஸ்லாம் பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தேன். பார்த்ததோடு அதில் இருந்த செய்திகள் மேலும் ஒரு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் எனக்கு உண்டாக்கி விட்டது என்கிறார். அதுல இஸ்லாம் பற்றி என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், முஸ்லிம்கள் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்குள்ள மூன் கோட் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை வணங்குகிறவர்கள். எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க என்று கேட்டா, பாலைவனத்தில் ஒரு பெட்டி இருக்குமா, அந்த பெட்டிக்குள்ள மூன் கோடுன்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுளுக்கு பேரு அல்லாஹ், அதைத்தான் அவங்க வணங்குறாங்க. இது அரபிகளுடைய மதம், நமக்குரிய மதம் அல்ல. இவர்கள் பெண்களை அடிமைகளாக நடத்துவார்கள். இவர்கள் அல்லாத முஸ்லிம்கள் அல்லாத யாரை கண்டாலும் கொன்று விடுவார்கள். அதற்கு பெயர் ஜிஹாத் என்று வைத்திருக்கிறார்கள். அதை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது என்று அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். புத்தகத்தை எடுத்தாரு, மூடி வச்சாரு, கிளம்பிட்டாரு. இது இப்படி ஒரு மதமா? யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறலன்னா அவங்கள கொல்லுகிற மதம், தீவிரவாதிகளுடைய மதம், எங்கேயோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர கடவுள் வணங்கக்கூடிய ஒரு மதம், பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காத ஒரு மதம், இதை பத்தி நான் எதுக்கு தேடணும் என்று சொல்லி கிளம்பி விட்டார். பொதுவாக இஸ்லாத்தை பற்றி மேற்குலகம் இதைத்தான் கட்டமைத்து வைத்திருக்கிறது. அதை உடைத்து கொண்டுதான் யூஷா எவன்ஸ் போன்றவர்களே இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதுதான் மிக மிக கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம். இந்த நிலையில அவர் இஸ்லாத்தை பற்றிய தேடல்கள் எல்லாம் பெரிதாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஒரு நண்பரை பார்க்கிறார். அவர் இவரோட கிளாஸ்ல படித்தவர், பட் அவர் அமெரிக்கக்காரராக இருக்கிறாரு. அவர் பார்த்ததோட என்ன கேட்கிறாருன்னா, வா ஒரு பயணம் போகலாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்ட்டி ஒன்று எல்லாருமே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் போய் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது ஆமா எனக்கு இஸ்லாத்தை பத்தி எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. என்ன உனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியும்? அது அரபிகளுடைய மதம், பெண்களை அடிமைகளாக வைத்திருப்பார்கள், தீவிரவாதிகளாக இருப்பார்கள், தங்களுடைய மதம் சாராத அத்தனை பேரையும் கொல்ல முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது, அதற்கு பேர் ஜிஹாத். இப்படிதான் எனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் ஒரு நல்ல முஸ்லீம் இல்லை, நான் முஸ்லீம் தான், பட் நல்ல முஸ்லீம் இல்லை. ஆனாலும் இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம், உனக்கு இஸ்லாத்தை பற்றி அறியணும்னா அதுக்கு நான் வழிகாட்டவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி காட்டு என்று சொல்றாரு. வா என்று சொல்லி கூட்டிக்கிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஜும்மாவுக்கு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜும்மாவுக்கு போகும்போது ஜும்மாவா அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. அதான் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு போவீங்கல்ல, நாங்க வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போவோம். என்ன சர்ச்சில் சேர் இருக்கும், இங்க சேர் இருக்காரு, பூமியில தான் நாங்க உட்காருவோம், அதனால வாங்க போகலாம்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போறாரு. இவரும் பள்ளிக்கு போறாரு. போகும்போது
போது பள்ளிவாசலுடைய இமாம் வெளியில வர்றாரு. வந்து இவரை கண்டு ஆற தழுவி அழைச்சிக்கிட்டு போறாரு. இவர் பள்ளிக்குள்ள போய் பார்த்தா ஒரு திரை இருக்கிறது. திரைக்கு பின்னால் பெண்கள் இருக்கிற சப்தம் கேட்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்கள் நிறைய பேர் குழுமி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நடுவில் இவருக்கு ஒரு சேரை போட்டு இதில் உட்காந்துக்கப்பான்னு சொல்லி இமாம் சொல்லிடுறாரு. இவர் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாருன்னா, முடிஞ்சு போச்சு, ஜிஹாது பண்ண போறாங்க நம்மளை, ஏன்னா நடுவில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க, எல்லாரும் ஒரு மார்க்கமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னா, நம்ம இஸ்லாம்னா அரபிகளில் மார்க்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, பிரான்ஸ்காரன் இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறாங்களே, எனவே அது இல்லை என்பது புரிகிறது. ஆனாலும் நம்மளை நடுவில் உட்கார வச்சு சுத்தி வர உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் வேற மிம்பர் என்கிற மேடை ஒன்றுக்கு ஏற போறாரு. எனவே இன்னைக்கு அவர் நம்மளை ஜிஹாது பண்ண சொல்ல போறாரு, நம்ம இத்தோட முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆச்சரியம் என்னன்னா, இந்த பள்ளிவாசல் அவர தெருவில் தான் இருக்குது, அவருக்கு இத்தனை நாட்களாக தெரியவில்லை. அந்த ஆச்சரியத்தோடு இருக்கும்போது பள்ளிவாயலுடைய இமாம் மிம்பரில் ஏறி ஹுத்பா உரையை நிகழ்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், யோஷா எவன்ஸ் அவர்கள், அந்த ஹுத்பா உரை இன்றைக்கும் எனக்கு மறக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர் அன்றைக்கு பேசியது ஏக இறைவனை பற்றி, இணை வைக்க கூடாது என்பதை பற்றி தான் பேசினார். இறைவன் யார், அவனுக்கு ஏன் இணை வைக்க கூடாது, இணை வைத்தால் எவ்வளவு மாபெரும் குற்றம் என்பதை பற்றி எல்லாம் பேசினார். அதிலே பேசும்போது அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசினார். எனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே பேசியிருக்கிறார் போலும். அதனால் எனக்கு இஸ்லாத்தினுடைய பல செய்திகள் புரிந்தது. அவர் ஜும்மாவை முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு பிறகு அத்தனை பேருமே எழும்பி நின்னாங்க, தொழுகை நடத்தினாங்க. தொழுது முடிச்சதுக்கு பிறகு இமாம் என்கிட்ட வந்தாரு. வந்து இஸ்லாம் பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாரு. நான் உடனே எனக்கு தெரியல என்று சொல்லும்போது, நான் உனக்கு சொல்லவான்னு கேட்டாரு. உடனே யூஷா எவன்ஸுடைய தியரி என்ன, நீங்க எதுவும் எனக்கு இஸ்லாம் சொல்ல தேவையில்லை, உங்ககிட்ட ஏதாவது புத்தகம் இருக்குதா, இஸ்லாத்தை பற்றிய வேத நூல் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா, அது இருந்தா தாங்க நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே பள்ளி இமாம் என்ன செய்யறாருன்னா, எஸ் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் ஆங்கில பிரதி தர்றோம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமறை குர்ஆனுடைய பிரதியை என்னிடத்தில் தந்தார். நான் எடுத்துக்கொண்டு போய் குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்கிறேன் நிறுத்தாமல் 3 நாட்களில் 30 ஜுஸ்கள் முழு குர்ஆனையுமே நான் படித்து முடித்து விட்டேன். படிக்கும் போதுதான் ஆச்சரியத்தின் உச்சிக்கே நான் போனேன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த சகோதரர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைப்பது, அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது சம்பந்தமாக, அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீட்டு திட்டம் அமைக்கிற பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். குறிப்பாக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த மக்களுக்காக நீங்கள் தந்து உதவுகிற போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். இந்த வீடுகளில் நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பெரும்பாலும் இப்படியான வீடுகள் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய நிலை. இந்த பகுதிகள் வந்து ரொம்ப தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. ரொம்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கு இருக்குது. எனவே தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கான நிறைய சேவிசஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நமக்கு பூரண கூலி இறைவனிடத்தில் கிடைக்கும். எனவே தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கணவர் என்ன பண்ணுறாருமா? அவர் இந்த ஆடு மேய்க்கிறாரு. ஆக்களோட ஆடை எடுத்து மற்ற ஆக்கள் ஆட்டை எடுத்து மேய்ச்சி அதுக்கு சம்பளம் எடுக்கிறாரு. அவருக்கு வேலை செய்யல. அது இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தனால அவர் கொழும்புல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஹார்ட் அட்டாக் வந்தனால வேலை செய்ய இப்போ அறவே அவருக்கு வேலை செய்யல. அது ரொட்டி எல்லாம் வேலை செய்வார். இப்போ அவருக்கு போவே இல்லாது. அதனால தான் இந்த ஆடு கொஞ்சம் எடுத்துட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன நீ உங்களுக்கு வருமானம் கிடைக்கல? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அளவுக்கு அல்லாண்டு எங்களை நல்லா லேசுப்படுத்துகிறாங்க. ஏதோ அதில் கொஞ்சம் இதாகி இப்போ அவருக்கு ஒரு ஆசை இடத்துல ஒரு கடை வச்சு, சின்ன ஒரு கடை வச்சு ரொட்டி அது போட தெரியும் தானே அவருக்கு. அது செய்ய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏற்பாடு பண்ணுறதுக்கு. ஊடு எங்கட இப்படி தான் நான் மகளோட வீட்டில் தான் அது விழாவில் கட்டிக்கிட்டு குடியில் இருக்கிறேன். என் மகனும் மூடு இல்லாமல் இன்னொரு வீட்டில் தான் இருக்கிறான். கல்யாணம் முடிச்ச ஒரு உள்ளே பிள்ளை உண்டு. கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறான். இப்படி நிலவரமாக இருக்கிறேன்னா கஷ்டத்தில் என்ன செய்ய தெரியாது. சரி, கவலைப்படாதீங்க. நம்ம இந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. பார்க்குற மக்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு தயாராகுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவான். சரி அம்மா, எங்களால் முடிஞ்ச முயற்சி இது வெற்றி பெறணுங்கிறதா எங்களுடைய ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா?
நான் எந்த நபிமார்களை பழைய ஏற்பாட்டில் கெட்டவர்களாக பார்த்தேனோ அந்த நபிமார்களை மிக தூய்மையானவர்களாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நபிமார்களை பற்றி மிக துல்லியமாக குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் தான் நம்முடைய ரோல் மாடல்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்கிறது. பார்க்கும் போதே பூரித்து போய்விட்டேன், இப்படிப்பட்ட நபிமார்களை பற்றி நான் தவறாக நினைத்து விட்டேனே. இதற்கிடையில் குர்ஆன்ல ஈசா நபியை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஃபாத்தியாவுல ஆரம்பிச்சு தொடர்ந்து நாம் படிச்சுக்கிட்டு போகும்போது ஆச்சரியம் மேலுக்கு மேல் கூடிக்கொண்டே இருந்தது. என்னன்னா, நம்ம ஜீசஸை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருந்தோம்? குர்ஆன் அல்லவா ஜீசஸை பற்றி புனித மனிதராக பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தவறாக இல்லையா நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொல்லி ஜீசஸை பற்றிய தேடல்களும் எனக்கு மிக தெளிவான பதிலை கொடுத்தது. இரவு முழுவதும் அழுகிறார். அழுதேன் அழுதேன் அழுதேன், அழுது கொண்டே இருந்தேன். அடுத்த நாளே பள்ளி வாயிலை தேடி போனேன். பள்ளி வாயில் மூடப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை திறப்பார்கள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை பள்ளி வாயிலுக்கு போனவர் நேராக நான் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாமிய மார்க்கத்திற்கே நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன், மாறிவிட்டேன் என்று சொல்லி தான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கான வரலாற்றை சொல்லி முடிக்கிறார் யூஷா எவன்ஸ் அவர்கள். சொல்லுகிற யூஷா எவன்ஸ் சொல்றாரு, குர்ஆன்ல இது வேதம் தான் என்று நான் ஒப்புக்கொண்ட ஒரு இடம் எதுன்னு கேட்டா, குர்ஆன் பல சவால்களை விட்டு பேசுகிறது. நவீன விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது. அந்த விஞ்ஞானங்களை தாண்டி உள்ள சவால் என்னன்னு கேட்டா, இந்த வேதம் பொய்ப்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தால், இது வேதம் இல்லை என்று இருந்தால் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று இறைவன் சவால் விடுகிறான். குர்ஆன மாதிரி ஒன்றை கொண்டு வாங்க என்று சொல்லி சவால் விடும்போது, அப்படி ஒன்றை வரலாற்றில் யாருமே கொண்டு வராத போது இது கண்டிப்பாக இறை வேதம் தான். எந்த புத்தகமும் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை தசாப்தங்களாக தனக்குத்தானே சவால் விட்டு கொண்டிருக்க முடியாது. திருமறை குர்ஆன் தனக்குத்தானே துல்லியமாக சவால் விடுகிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விவகாரங்கள் பொய் என்றால் அதை நிரூபிக்க சொல்கிறது. இப்படியான ஒரு வசனத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொல்கிறது. அரபி புலமை மிக்க புலவர்களையும் இலக்கிய நயம் கொண்ட அறிஞர்களையும் கொண்ட மக்கமா நகரத்தில் கூட இப்படியான ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் யாராலும் கொண்டு வர முடியாது. எனவே தன்னைத்தானேயே சவால் விடுக்கக்கூடிய திருமறை குர்ஆனை நான் ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். யூஷா எவன்ஸ் அவர்கள் சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். என்னன்னா, குர்ஆனை படிங்க. குர்ஆன்ல எல்லா விவகாரங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு குர்ஆனில் தான் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அவர் பிரச்சாரம் செய்வதோடு சொல்கிறார். என்னுடைய தற்போதைய பிரச்சாரம் என்னன்னா, ஒரு மாசத்துல 2 பேரையாவது இஸ்லாத்தை நோக்கி அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும். ஒரு 100 பேருக்காவது நம்ம இஸ்லாம் பற்றிய புரிதல்களை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நானும் என்னுடைய குழுவும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இஸ்லாம் பற்றிய தன்னுடைய பிரச்சார அனுபவங்களையும் அவர் பகிர்கிறார். சொல்லிட்டு இறுதியாக என்ன சொல்றாருன்னா, ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு இதுதான் மருந்துன்னு தெரியுது, மருந்து இதுதான் என்று தெரிந்தும் நீங்கள் அந்த மருந்தை கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு குற்றம் என்று இஸ்லாமியர்களை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டு சொல்கிறார். இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களும் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் பிழைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்லாம் தான் மாமருந்து என்கிற விவகாரம் உங்களுக்கு தெரிகிறது. இணை வைப்பவர்களிடம் இணை வைக்காதீர்கள், இதுதான் தௌஹீது, இதுதான் ஏகத்துவம், இதுதான் இஸ்லாம் என்கிற மருந்தை நீங்கள் கொடுக்க வேண்டாமா? இஸ்லாத்திற்கு வராதவர்களுக்கு உங்கள் நோய்களுக்கான மருத்துவம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற இந்த தத்துவத்தை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? இது மாபெரும் தவறில்லையா? எனவே நாம் தாவா களத்தில் இணைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சகோதரர் யூஷா எவன்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள், தாவாக்களிலேயே மிகச்சிறந்த தாவா என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்லாமியனாக வாழ்ந்து காட்டுவது. நீங்க ஒரு சிறந்த முஸ்லிமா வாழ்ந்துருங்க, உங்களை பார்த்து 1000 பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். நேற்றைய நம்முடைய வீடியோவில் கூட சகோதரி லாரன் பூத் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் போது சொல்லியிருக்கிறோம். லாரன் பூத் அவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு நுழைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளை பார்த்து தான் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். எனவே சகோதரர் யூஷா எவன்ஸ் அவர்கள் சொன்னதைப் போல நட்பண்புகளை வளர்ப்போம், நல்ல மக்களாக வாழ்வோம், நம்முடைய பண்புகளை மற்றவர்களுக்கு காட்டுவோம். இஸ்லாமியர்களாக நம்மை நாமே வெளிப்படுத்துகிற போது நம்மை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி விரைந்து வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது சிகப்பு ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த மிக பெருமதியான பொருட்களில் ஒன்று சிகப்பு ஒட்டகங்கள். அந்த சிகப்பு ஒட்டகங்களை விட ஒருவருக்கு உங்கள் மூலமாக நேர்வழி கிடைப்பது என்பது பெருமதியானது என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழி இது. எனவே இந்த நபிமொழி பிரகாரம் ஒருவருக்காவது இஸ்லாம் சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள், ஒருவருக்காவது குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் சகோதரர்களே. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.